ஹை ஆல், லாஸ்ட் வீக் லஞ்ச் சீரிஸ் பார்த்த மாதிரி இந்த வீக் பிரேக்ஃபாஸ்ட் சீரிஸ் பார்க்கலாமா? நிறைய பேர் நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரெசிபி போடுங்க, கீழே போட்டால் தெரியல, மேலே போடுங்க, வாய்ஸ் ஓவர் கொடுங்க, என்னென்ன டிஷ்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு. சில பேர் ரெசிபி கேட்டிங்க, பார்க்க நல்லா இருக்கு, எப்படி பண்ணீங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும்னு. ஸோ ஒன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வாரம் பிரேக்ஃபாஸ்ட் சீரிஸ் சண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு குட்டி குட்டி கிச்சன் டிப்ஸோட சேர்த்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேவோட குட்டி டிப் என்னன்னா, நாம போடுற எக் ஆம்லெட்டுக்கோ எக் தோசைக்கோ சால்ட் தனியாக பெப்பர் பவுடர் தனியான அவசரமாக போகிறதுக்குள்ள ஒன் சைடே நல்லா வெந்துடும். அதுக்காக நான் எப்போவுமே சால்ட்டையும் பெப்பர் பவுடரும் இப்படி ஒன்றா கலந்து வச்சுக்குவேன். ஸோ டக்குன்னு போட்டுக்கலாம். அங்கங்க பெப்பர் தனியா சால்ட் தனியா தெரியாம ஈவனா ஸ்ப்ரெட் ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, டைம் சேவ் ஆகுறது உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ சண்டே பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா என்னன்னு பார்த்துலாமா? எப்பவுமே சண்டே நான்வெஜ்ஜுக்கு இட்லியே சாப்பிடாம இந்த மாதிரி பூரியோட நாட்டுக்கோழி கிரேவி போட்டு சாப்பிட்டு பாருங்க, அல்டிமேட்டா இருக்கும் இந்த காம்பினேஷன். இந்த விண்டர் சீசன்ல தைரியமா நாட்டுக்கோழி எடுக்கலாம். ஹீட்டும் ரொம்ப ஏறாம இருக்க, இந்த நல்லெண்ணெயிலேயே சமைங்க, டேஸ்ட்டும் அடிச்சுக்க முடியாது. பூரியோட சாப்பிட்ட உருளைக்கிழங்கு மசாலா, சின்ன மசாலா, வெஜிடபிள் குருமான நிறைய காம்பினேஷன்ஸ் இருந்தாலும், ஏன் மட்டன் கிரேவியே இருந்தாலும் அதெல்லாம் அடுத்ததுதான் இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு முன்னாடி. இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க பெப்பர் தூக்கலா போட்டு இந்த காம்பினேஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க, அப்புறம் சொல்லுவீங்க